தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தொடர்ச்சியாக தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட பகுதியானது பவுலினுடைய 3வது அருட்பணி பயணம். இந்த பவுலினுடைய 3வது அருட்பணி பிரயாணத்தை குறித்து அப்போஸ்தலருடைய நடபடிகள் 18வது அதிகாரத்தின் 23வது வசனத்திலிருந்து 21வது அதிகாரத்தின் 17வது வசனம் வரைக்கும் நாம் காண முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த 3வது அருட்பணி பிரயாணத்தில் பவுல் செய்த முதன்மையான காரியம்தான் நம்முடைய சிந்தனைக்கானதாக காணப்படுகிறது. அப்படியாக பவுலடிகளார் தன்னுடைய 3வது மிஷனரி பிரயாணத்தில் என்ன காரியத்தை முதன்மையாக செய்தார் என்று பார்க்கும் பொழுது, அவர் ஏற்கனவே 2 பிரயாணங்களை செய்திருந்தார். முதல் அருட்பணி பிரயாணம், 2வது அருட்பணி பிரயாணம். இந்த 2 பயணங்களிலும் அவர் திருச்சபைகளை ஏற்படுத்தி மூப்பர்களை ஏற்படுத்தியிருந்தார். இப்போது இந்த தன்னுடைய 3வது அருட்பணி பிரயாணத்திலே ஏற்கனவே தாம் ஸ்தாபித்த ஏற்படுத்தின திருச்சபைகளை சந்தித்து அவைகளை திடப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். அப்படியாக பவுலினுடைய இந்த 3வது அருட்பணி பிரயாணமானது சீரியாவில் உள்ள அந்தியோகியாவிலிருந்து துவங்குகிறது. அப்போஸ்தலர் 18:23 அதை நாம் வாசிக்கின்றோம். இங்கிருந்து ஆரம்பித்த அவர் எபேசுவுக்கு செல்லுகிறார், அங்கே இருந்து மக்கெதோனியாவுக்கு செல்லுகிறார், அங்கே இருந்து துரோவா பட்டணத்திற்கு செல்லுகிறார், அங்கே இருந்து மிலேத்துவுக்கு செல்லுகிறார், அங்கே இருந்து செசரியா சென்று அதன் வழியாக எருசலேமுக்கு வரக்கூடியவராக அவர் காணப்படுகிறார். ஏறக்குறைய இந்த பவுலினுடைய 3வது அருட்பணி பிரயாணமானது 1700 மைல்கள் பிரயாண தூரத்தை கொண்டதாக காணப்படுகிறது. பவுலடிகளார் இந்த 3வது மிஷனரி பிரயாணத்திலே தாம் ஏற்கனவே ஸ்தாபித்த நிறுவின சபைகளை சந்தித்து அவைகளை திடப்படுத்தக்கூடியதையே தன்னுடைய முதன்மையான பணியாக செய்தார். அப்படியாக இதிலே ஒரு வரிசை ஒழுங்கை நாம் பார்க்க முடிகிறது. இவருடைய ஊழியத்திலே ஒரு ஒழுங்கை, ஒரு வரிசையை நாம் பார்க்க முடியும். அது என்னவெனில், முதலாவதாக அவர் சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிக்கிறார். 2வதாக சபைகளை ஸ்தாபிக்கிறார். 3வதாக மூப்பர்களை ஏற்படுத்துகிறார். அடுத்து 4வதாக அந்த சபைகளுக்கு நிருபங்களை எழுதுகிறார், கடிதாசிகளை எழுதுகிறார். 5வதாக மறுபடியும் அவைகளை சந்திக்கிறார். 6வதாக அவர்களுக்காக ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். ஒரு அழகான வரிசையை, ஒழுங்கை நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பவுலடிகளார் ஏதோ பிரயாணம் செய்தேன், சுவிசேஷம் சொன்னேன், சபையிலே நிறுவி விட்டேன், அவைகளுக்கு மூப்பர்களை ஏற்படுத்தி விட்டேன், அவ்வளவுதான், என்னுடைய காரியம் முடிந்து விட்டது என்று உட்காரவில்லை. மாறாக பல பரிணாமங்களில் அந்த தான் ஏற்படுத்தின சபைகளை அவர் பக்குவப்படுத்தக்கூடியவராக காணப்பட்டார். இங்கே ஒன்றை நாம் சிந்திக்க வேண்டும். நம்முடைய ஊழியங்கள் எப்படி இருக்கின்றன? ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசிக்கும் ஊழியம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாற்று கருத்தே இல்லை. ஊழியர்களுக்கு மட்டும்தான், மூப்பர்களுக்கு மட்டும்தான் என்றல்ல. ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியம் என்பது பொதுவானதாய் ஏதாவது ஒரு வகையில் நாம் ஊழியம் செய்தாக வேண்டும், செய்து கொண்டுதான் இருக்கின்றோம். அப்படியாக சிந்திக்க வேண்டும். இந்த பவுலினிடத்தில் இருந்த ஊழியத்தின் இந்த 6 ஒழுங்குகள் நம்மிடத்தில் இருக்கின்றனவா என்பதை சிந்திக்க வேண்டும். நாம் அநேகரிடத்தில் சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்கிறோம், உண்மைதான். ஆனால் அடுத்து அவர்களை சரியான சபைக்கு நேராக வழிநடத்துகிறோமா? சரியான மெய்ப்பர்களிடத்தில் அவர்களை ஒப்புவிக்கிறோமா? அவர்களை ஆவிக்குரிய ரீதியில் சந்தித்து திருவசனத்தின் மூலமாக திடப்படுத்துகிறோமா? அவர்களை தொடர்ச்சியாக சந்திக்கிறோமா? அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவைகளை செய்யாவிட்டால் நாம் செய்கின்ற ஊழியம் முழுமையானது அல்ல. இதுதான் ஒரு முழுமையான ஊழியம். பவுல் செய்த இந்த 6 ஒழுங்குகள் தான்
ஒரு முழுமையான ஊழியத்திற்கு அடிப்படையாக காணப்படுகின்றன. ஆகவே பவுலினுடைய ஊழியத்தோடு கூட நம்முடைய ஊழியத்தை நாம் ஒப்பிட்டு பார்ப்போம். பவுலை போல நாம் சரியான அந்த வரிசை ஒழுங்குமுறையை பின்பற்றுகிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கடமைக்காக ஊழியத்தை செய்யக்கூடாது. அதை முழு மனதோடு, முழு அர்ப்பணிப்போடு, என்னை அழைத்தவர் எப்படிப்பட்டவர் அந்த எண்ணத்தோடு கூட நாம் நடந்து கொள்ள வேண்டும். அவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும். அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. அது நாம் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. ஆகவே நம்முடைய ஊழியங்களை அல்லது ஊழியத்தை பவுலின் ஊழியத்தோடு கூட இந்த ஒழுங்குமுறையோடு கூட ஒப்பிட்டு பார்த்து நேர்படுத்துவோம், சரிப்படுத்துவோம். தேவநாம மகிமைக்கென்றே ஜீவிப்போம். கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.